ஹலோ மக்களே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து ரேங்கரில் வந்து லாஸ்ட் ஒன் ஃபைட் தான் மக்களை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்த பிறகு நம்ம வந்து எஸ்கேஎஸ் வச்சு நம்ம டீம் கரண்ட் வந்து ஓசிக்கில் அடிச்சாச்சு. இவன் அடித்த பிறகு அப்படியே நம்ம லாஸ்ட் ஒன் மூவ் பண்ணியாச்சு. நம்ம லாஸ்ட் ஒனில் நம்ம மட்டும் தான் இருக்கோம். நம்ம டீம் காரங்களில் ஒருத்தனை வந்து ரிவே பண்ணி விட்டேன். அவன் வந்து இறங்கினா செத்துட்டான். இங்கே வந்த பிறகு நம்ம வந்து எனிமியை பார்த்தாச்சு. இதுக்கு மேலே ஒரு வீட்டுக்கு மேலே வேறு ஒரு எனிமி இருக்கான். அந்த சைடில் இருந்து நம்மளை அடிக்கான். லேய், நீ வந்து அதெல்லாம் அடித்தா நம்ம வந்து செத்து போயிடுவோம். நீ வந்து என்கிட்ட வந்து அடி வாங்கல, நான் அவன்கிட்ட அடி வாங்குறேன். இங்கே ஸ்டேட்டாக வந்து அடி அப்படி சொல்லிவிட்டு நான் வந்து கீழே வந்தேன். காரில் நான் தான் இப்போ க்ளோவால் போட்டேன். சரி, க்ளோவால் போட்டது கூட தெரியாமல் காரில் ஏற வந்துட்டேன். இதே மாதிரி நீங்கள் வந்து லாஸ்ட் ஒன்று வந்து என்னை மாதிரி சிங்கிளாக இருந்தாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னு கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. நமக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு ஆள் வந்து நமக்கு வந்து என்ன டாஸ்க் வந்து கொடுத்தாருன்னா, நம்ம வந்து இந்த சீசன் வந்து கிராண்ட் மாஸ்டர் போகணுமா, கண்டிப்பாக வந்து பேரலாம். நீங்கள் வந்து ஏதாட்டும் எனக்கு டாஸ்க் தர விருப்பம் இருந்துச்சுன்னா கீழே வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸ் வந்து ஆனில் தான் இருக்கும். நீங்கள் என்ன வந்து பாட்டுன்னு கூட ஏசலாம் மக்களே. நான் வந்து இன்னும் ஒன்றும் கேட்க மாட்டேன். நீங்கள் வந்து கமெண்ட் வந்து நீங்கள் வந்து டாஸ்க் வந்து கமெண்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து என்ன வேணாலும் கழுவி ஊற்றுங்க மக்களே. நான் வந்து அதெல்லாம் மேக் பண்ணி வீடியோவை போடவே மாட்டேன். எனக்கு கவலையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதுக்கடுத்து இங்கே வந்த பிறகு இந்த வீட்டுக்குள்ளே தாவி குளிப்போம் பாருங்கள். முக்கில் ஒரு பொம்பளை புள்ள உட்காந்துருக்கு. அது கூட தெரியாமல் நான் உள்ளே வந்துட்டேன். சரி, அழுத்துக்கு நானும் செத்துருப்பேன்னு நினச்சேன். அவளை செத்துட்டா. அதுக்கடுத்து ஒரு குளோவில் போட்டு ஒரு சூப்பர் மெடிக்கெட் சுற்றியாச்சு. நம்ம வந்து சோனுக்கு வந்து கரெக்டாக மூவ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. வழியில் வந்து தாம்சன் கிடந்துச்சு. சரி, தாம்சன் நல்லா தான் அடிக்கணும், நான் வந்து எடுத்துட்டேன். அவசரப்பட்டோம்னு நம்ம வந்து பின்னாடி வந்து யோசிக்கக்கூடாதுல, அதனால் நான் தாம்சனை கீழே போட்டேன். யூஎம்பி எடுத்தாச்சு. அழுத்துக்கு அந்த பொம்பளையே சேர்த்து போயிட்டேன். இவங்கெல்லாம் தம்மா துண்டு பயிலுவேன். அதனால நான் வந்து அப்படி நினச்சிட்டு ஓடி வந்துட்டேன். இதுக்கு பின்னாடி வந்து நின்ன பிறகு இருந்து நம்மகிட்ட இருக்கிற பாம்பு என்ன இதெல்லாம் இருந்துச்சோ அதெல்லாம் தூக்கி எறிஞ்சாச்சு மகளே. தூக்கி எறிஞ்சதில் ஒரு பையன் என்னென்னு தெரியல சோலோவாக இருந்திருக்கேன். நான் வந்து இவங்க ரெண்டு பேரும் ஒரு டீமாக தான் இருப்பாங்கன்னு நினச்சிட்டு அடிச்சுட்டே இருந்தேன். ஆனால் அவனை டீமே இல்லை, எல்லாம் ரெண்டு பேரும் சிங்கிளாக தான் இருந்திருக்காங்க. தம்பியா புள்ள ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சுட்டு நம்மளை வந்து வெளுத்துடக்கூடாதுல்ல, அதனால தான் தூக்கி கருமை எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டேன். ஒன்று விடாமல் இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் தூக்கி எறிஞ்சாச்சு. பாம்பு தூக்கி எறியும் போது தான் ஒருத்தன் சாவான் பாருங்களேன். இப்போ நான் தூக்கி எறிஞ்சிட்டு எவனும் ஜாவலையும் நினச்சிட்டு ஓடணும். முன்னாடி ஓடும் போது தான் இப்போ சாவான் பாருங்கள். செத்தாச்சு. டீம் வைப்புன்னு வருது. நானும் என்னடா ஒருத்தன் தானே செத்தான், இன்னொருத்தனை காணுமேன்னு பார்த்துட்டு இருந்தேன். அவன் மேலே இருந்து கோயிலை வச்சான். சம்முன்னு ஒரு மண்டையில் ஒரு தட்டு அனுப்பி வச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.